ராமாபன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு மார்னிங் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் அந்த எக்ஸாமில் நீங்கள் எத்தனை நம்பர் கேள்வி, அதாவது எந்தெந்த கேள்விகள் அட்டன் பண்ணால் எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மெத்தட் இதில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் நான் சொல்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட் 1 நைட் இருக்குது, எக்ஸாமை படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 வேர்டு 14 கேட்குறாங்க. அந்த 14ல் குறைஞ்சது 10 தான் புக் பேக் வரும். புக் பேக் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 2 மார்க் கொஸ்டின். இந்த 3 2 மார்க் கொஸ்டினில் ஆல்ரெடி நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு 100% போதுமானது. உதாரணத்திற்கு ஏதிலி குறிப்புகள் எங்கோ போயின, தொடர் உணர்த்தும் பொருள் யாது, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து ஊனமில் ஊக்கமும் ஒளிரக்காய்ந்த பழுத்தண்ணல் சேகனர், இது 1 2 புரியுங்களா. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், எண்ணுபவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் இருக்கிறத மட்டும் படிங்கன்னு நான் சொல்லலை, அடிஷனலாக என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறவர்கள் ஆசிரியர்கள், எண்ணுபவர்கள் மாணவர்கள்னு ஒரு கேள்வி இருக்கும். அது 1. காவடி சிந்து என்பது யாது, காவடி சிந்து என்பது யாது, அந்த ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, இந்த 1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 நான் கொடுத்துக்கிறதுல ஒரு 7 கேள்வி நல்லா தரவு படிச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதேமாதிரி உங்களுக்கு உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டது, இயல் 3ல் இருக்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, புரியுங்களா, இதெல்லாம் தேவையில்லை. அதுபோக நான் 2 என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், இயல் 1ல் இருக்கக்கூடியது. இயல் 2ல் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. அடுத்து இயல் 5ல் இயல் 7ல் இருக்கக்கூடியது, புரியுங்களா. இயல் 7ல் இருக்கக்கூடியதில் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிட்டு எழுதுக, நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிட்டு எழுதுக, இந்த 3 படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 8ல் இருக்கக்கூடிய பட்டினத்திலும் பாக்கத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக, நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்னு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த கோட்டை என்னும் சொல் தவிர பேலன்ஸ் நான் சொன்ன இந்த 4 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த 7 2 மார்க் அப்படிங்கிறது, புரியுங்களா. அந்த 7 2 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 2 மார்க்கில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ புணர்ச்சி விதி தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா இதை பிரித்து என்ன விதி வரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஆனால் இதை பிரித்து எழுதுனீங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு 1 மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புவியாட்சி அப்படின்னம்னா புவியாட்சின்னு கொடுத்துருக்காங்க. இதை பிரித்து புவி கூட்டல் ஆட்சி அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு 1 மார்க் போட்டுருவாங்க, புரியுங்களா. அதனால புணர்ச்சி விதி விதிகள் தெரியலை அப்படின்னம்னா அட்லீஸ்ட் அதை பிரிச்சுனாலும் எழுதிடுங்க. அதுமாரி காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த பயிற்சியில் உங்களுக்கு மொத்தம் 4 கொடுத்துருப்பேன் என்னுடைய கைடில். காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும், முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழிவிட எழுதணும், புரியுங்களா. இது எல்லாமே மொத்தம் 5 பயிற்சி இருக்கும். இயல் 1ல் உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்கும். என்னோடய மெட்டீரியலில் இந்த மொழித்திறன் பயிற்சி ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டாக இது தான் கொடுத்துருப்பேன், 4 2 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்து பின்வரும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. குறை கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷனலாக நீங்கள் வழி கலை கலை பொறி கணை 2 சுழி, கணை 3 சுழி, இது 1. பொறி பெரியரா போட்டு, பொறி சின்னரா போட்டு, இந்த 3ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். இது ஒன்றும் கிடையாது. குறை அப்படின்னம்னா நாய் குறைக்காமல் போனது ஒரு குறைதான், நாய் இந்த குறைக்கு குறைக்காமல் போனது ஒரு குறைதான். இந்த 2ம் ஒரு வாக்கியத்தில் வர்ற மாதிரி ஒரு தொடர் எழுதணும், ரைட்டுங்களா. அதை எழுதுனீங்க அப்படின்னம்னா 2 மார்க். அதுமாதிரி சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படிங்கிறத பின்னாக்கு, நஞ்சிருக்கும், அறிவில்லாதவன், தங்கை, பலகை, மொத்தம் 5 இருக்குது. 5ல் ஏதாவது ஒன்று பரீட்சையில் கேட்பாங்க. இப்போ பின்னாக்குன்னு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா மாட்டிற்கு பின்னாக்கு வைத்தேன் அப்படின்னு எழுத போகிறீங்க. அதையே பிரித்து பின் நாக்கு அப்படின்னம்னா பாம்பிற்கு பின் நாக்கு இருக்கும், பிராக்கெட்டில் பிளவுபட்ட அப்படின்னு எழுத போகிறீங்க, புரியுங்களா. அடுத்து நஞ்சு இருக்கும் அப்படின்னம்னா நஞ்சு இருக்கும் பழத்தை உண்ணக்கூடாது, நஞ்சு இருக்கும் பழத்தை உண்ண முடியாது. நஞ்சு இருக்கும் அப்படின்னம்னா நஞ்சு போய் கீழே விழுந்து நஞ்சு போன பழத்தை உண்ண முடியாது, நஞ்சு இருக்கும் பழத்தை உண்ணக்கூடாது, விஷம் இருக்கிற பழத்தை உண்ணக்கூடாது. அது அந்த டைப்பில் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் அப்படின்னம்னா அந்த டைப்பில் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிர்களுக்கான விடையை கண்டுபிடித்து எழுதுக. கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம்.
மை அப்படிங்கிறது ஆன்சர். அறிவின் பெயரும் நானே, அன்புலியின் பெயரும் அதுதான் அப்படிங்கிறதுல மதி அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 42 இந்த வருஷம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதுமாதிரி எக்ஸலேட்டர் கேட்டிருக்காங்க, ப்ராப்பர் டெக்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொல் அப்படிங்கிறதுல புக்கில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அடுத்து ஆற்று நீரை தண்ணீரி, ஆல்ரெடி நான் உங்களுக்கு வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி, இந்த இப்போ எடுக்கணும், கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர், இது ஒன்று. அதுமாதிரி 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் மட்டுமே உங்களுக்கு 100% போதுமானது. இல்லை எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னம்னா, முக்கியமாக சொல்லிடுறேன், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுங்கிறது கஷ்டம் தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 கேள்வி உங்களுக்கு கிரியேட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. இது ரெடியூஸ் சிலபஸ் அப்படிங்கிறாங்க. ஜீவாவின் பேச்சு நடை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்ணை மூடிட்டு நான் என்னோட மெட்டீரியல் 150 பே பண்ணி வாங்கினவங்களுக்கு என்ன சொன்னனோ அதை மட்டுமே படிங்க. இதுக்கு ப்ரீவியஸாக அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக அட்டன் பண்ண வேண்டியது பாஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 39, 40, 41 43 வரைக்கும். உருவகணி, சொற்பொருள் பின்வரையினை படிச்சுக்கோங்க. நயம் பாராட்டல் எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துக்கோங்க. 2. அடுத்ததான் 41 இல்லைன்னா 42 சிம்பிளாக நம்ம எழுதுறது ஒன்று கேட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி மொழித்திறன் பயிற்சியில் இந்த 3ஐயும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 3 4 மார்க் 12 மார்க் வாங்கிடலாம். மற்றபடி நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த நெடுவினா மதீனா நகரம் உருவலமான நகரம், அடக்கமுடைமை கேட்டிருக்காங்க. அடக்கமுடைமை, ஒப்பிரவறிதல், கொடையில் சிறந்த வழிகளாக வள்ளுவர் உரைப்பன, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம், ரைட்டுங்களா? இந்த 3 6 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா 44ஆம் நம்பர் கேள்வி ஒன்று அட்டன் பண்ணலாம். 45 அட்டன் பண்ணுறதுக்கு மேடையில் வாழ்ந்த மணிவர் ஜீவா கேட்டிருக்காங்க. இயற்கையோடு இணைந்து இருப்பிட பெயர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 47 உங்களுக்கு மனப்பாட திருக்குறள் கேட்குறாங்க. சிற்றூரும் இலைதாக முள்மரம். ஆக்சுவலாக மனப்பாட பொருளை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நம்ம குறிப்பிட்டு எதுவும் கொடுக்க முடியாது. பட் 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 46 அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் 3 சொல்லியிருந்தேன். யானை டாக்டர், வாடிவாசல், நர்த்தகி நடராஜனோட நேர்காணல், இது 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் 12th படிக்கலாம். இல்லை ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் ரிலாக்ஸாக 12th மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் எல்லோரும் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும்.